கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி மின்னொளியில் ஜொலிக்கும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம். பல மாநில கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்து வருவதால் களை கட்டும் கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் விழாவிற்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில் அதன் கொண்டாட்டங்கள் பல இடங்களில் களை கட்டத் தொடங்கியுள்ளன. இதையொட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கிறிஸ்தவர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காக வேளாங்கண்ணி பேராலயம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் அங்கு வெகு விமர்சையாக செய்யப்பட்டு வருகின்றது. அதன்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் வகையில் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம், விண்மீன் ஆலயம், பழைய மாதா கோவில் உள்ளிட்ட இடங்களில் வண்ண விளக்குகள் மின்னொளியால் ஜொலிக்கின்றன. வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு 400 அடி நீளத்தில் 60 அடி அகலத்தில் 1,16,000 பல்புகள் கொண்ட கண்ணை கவரும் வகையில் பிரம்மாண்ட வரவேற்பு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டு அங்கு தியான மண்டபம் வாசலில் 55 அடி கிறிஸ்துமஸ் டவரும், சிலுவை பாதையில் உள்ள மின்கம்பங்களில் வண்ண வண்ண அலங்கார விளக்குகள் எரியவிடப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை விழா கோலம் பூண்டுள்ளது. கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்காக பல மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வேளாங்கண்ணிக்கு வந்து குவிந்துள்ளதால் அங்கு கிறிஸ்துமஸ் விழா களை கட்டி வருகிறது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் 300 பேருக்கு சில்வர் பாத்திரம் மற்றும் 4 பெண்களுக்கு தையல் இயந்திரத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் US சேகர், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தகணி செயலாளர் துரைசிங், தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சந்தனம், வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் ஜீவா பாண்டியன், முன்னாள் மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட தலைவர் ராஜாசிங், முன்னாள் அரசு வழக்கறிஞர் ராஜாராம், முன்னாள் மேலூர் கூட்டுறவு வங்கி தலைவர் சிவசுப்பிரமணியன், வட்டச் செயலாளர்கள் லயன்ஸ் டவுன் சகாயராஜ், ஜெனோபர், மில்லர் ராஜா, அருண்குமார், அந்தோணிராஜ், மாவட்ட பிரதிநிதி செல்லப்பா, கிழக்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் அண்டோ, போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் டெரன்ஸ், பெலிக்ஸ், சொஹாயராஜ், மீனவர் சங்க பிரதிநிதிகள் ஜேசுராஜ், பாலன் மற்றும் அந்தோணி, செல்வராஜ், ஐயப்பன், சேவியர், சுப்ராஜ், ராஜசேகர், வெங்கடாசலம், அப்ரஹாம், முனியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியனுக்கு மேலதாளம் முழங்க எட்வின் பாண்டியன் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தார். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.